வீட்டு நடையில் சலீம் காலடி எடுத்து வைக்கும்போது நடையின் ஓசையின் மூலம் அவனது வருகையை தெரிந்து கொண்ட அவனது அம்மா பாத்திமா, டே சலீம் நில், அங்கேயே, வீட்டுக்குள்ளே வராதே, உன்னை பெத்த என் வயிற்றுல பிரண்டைய வச்சு தான் கட்டணும். ஏண்டா என் வயிற்றுல வந்து பிறந்த, எங்கள் உயிரை வாங்குற, எங்களால் இந்த தெருவில் தலை நிமிர்ந்து நடக்க முடியலடா. நீ பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்திற்கு நம்ம குடும்பத்தையே ஜமாத்தை விட்டு தள்ளி வச்சிருக்கணும். ஆனால் உங்கள் வாப்பா முத்தவல்லி இப்ராஹிம் ராவத்தர் காலில் விகாத குறையா கெஞ்சி கேட்டதுனால நீ வந்த உடனே உன்னை ஜமாத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கே போய் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதற்கு பிறகு தான் நீ இந்த வீட்டுக்குள்ளே வரலாம். இப்போ வீட்டுக்குள்ளே வராதே என்று கொடுத்த குரல் வேகத்தடுப்பு சுவரை போல அவனின் நடையின் வேகத்தை குறைத்தது. இதை ஏற்கனவே எதிர்பார்த்த சலீம் ஜமாத் நடக்கும் இடமான பள்ளிவாசல் நோக்கி நடந்தான். அவனது கால்கள் பள்ளிவாசலை நோக்கி நடக்க அவனது மனம் தன் நண்பன் சங்கரின் வீட்டில் நடந்த விஷயங்களை நோக்கி சென்றது. சங்கர் என்ற சங்கரநாராயணன் சலீமின் ஆருயிர் நண்பன். இருவரும் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒன்றாகவே படித்தனர். சலீமின் பெரும்பாலான பொழுது சங்கர் வீட்டில்தான் கழியும். சலீம் அவனது வீட்டில் இருந்த நேரத்தை விட சங்கரின் வீட்டில் இருந்த நேரம்தான் அதிகம். அவனுடைய சாப்பாடும் சங்கரில் வீட்டிலே முடிந்துவிடும். அதனால் சங்கரை போன்று சலீமும் சைவமாகவே வளர்ந்து விட்டான். வேஷம் சலீம் வீட்டில் பிள்ளை குட்டிகள் அதிகம் என்பதால் சலீமின் படிப்பை 6ஆம் வகுப்போடு நிப்பாட்ட அவன் வாப்பா முயற்சி செய்த போது சங்கரின் தந்தை ராமகிருஷ்ணன் தான் அவனது கல்வி செலவை ஏற்று மேற்கொண்டு படிக்க வைத்தார். சலீமுக்கு தன் நண்பன் சங்கரை விட அவனது அப்பா ராமகிருஷ்ணனைத்தான் ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் சங்கர் தன் மீது அன்பாக இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் இருவரும் ஒன்றாக படித்ததால் பழகியதால் ஏற்பட்ட அன்பு. ஆனால் தன் மகனின் வகுப்பு தோழனிடம் அவர் அன்பு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர் சங்கரையும் சலீமையும் ஒன்றாகத்தான் பார்த்தார். தீபாவளிக்கு துணி எடுக்கும் போது சங்கருக்கு எடுப்பதைப் போல சலீமுக்கும் எடுத்து விடுவார். முதலில் சங்கரின் அப்பாவை சார் என்று மரியாதையுடன் கூப்பிடுவான். ஆனால் அவர்தான் என்னப்பா சாரு மோருன்னு கூப்பிடுற, என்னை பார்த்தா உங்க அப்பாவை விட வயசானவரா தெரிஞ்சுதா, பெரியப்பான்னு கூப்பிடு, உங்க அப்பாவை விட சின்னவனா தெரிஞ்ச சித்தப்பான்னு கூப்பிடு என்று அவர் சொல்லிவிட்டார். இளமையாக கம்பீரமாக இருந்த அவரை பெரியப்பா என்று கூப்பிட மனமில்லை. அதனால் சித்தப்பா என்றே கூப்பிட ஆரம்பித்தான். ஏன் சித்தப்பா, உங்கள் தெருவில் மற்ற வீட்டில் எங்களை உள்ளே கூட விட மாட்டாங்க. அப்படியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வற்புறுத்தி கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போனார் கூட நாங்கள் உட்கார்ந்த இடத்துலே தண்ணி தெளிப்பாங்க. நாங்கள் காப்பி குடித்தா அந்த டம்ளரை தண்ணி தெளித்து தான் எடுத்துக்கிட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் என்னடானா என்னை உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் விட்டுறீங்க. நான் உங்கள் வீட்டில் வர்றதுனாலே உங்கள் சாமி உங்களை கோச்சிக்காதா, உங்கள் சாஸ்திரத்துக்கு பங்கம் வராதா என்று கேட்டான். அதற்கு ராமகிருஷ்ணன் சிரித்து கொண்டே, நீ என் வீட்டுக்குள்ளே வந்தா சாமி குத்தம்னு உனக்கு யாருப்பா சொன்னது? எங்கள் சாமி ஐயப்பனே உங்கள் மதத்தை சேர்ந்த வாப்பாரை பிராண்ட் ஆக்கிட்டாரு. ராமரோ குகன், விபூஷணன், சுக்ரீவன் என எல்லாரையும் சகோதரர்களாகவே மாற்றிக்கொண்டாரு. சிவபெருமானுவோ வேடன் கொடுத்த மாமிசத்தையும் எச்சில் நீரையும் மிக விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டாரு. இப்படி நாம் கும்பிட்ற சாமிகளோ ஜாதியோ பேதமோ பார்க்காம மனசை மட்டும் பார்க்குறப்ப அற்ப மனுஷங்க நாம் ஏன் ஜாதி மதம்னு பிரிஞ்சு வடிக்கணும்? எனக்கும் எல்லாரும் ஒன்று தான் என்று அவனை அணைத்து தன் கைகளால் அவனது தலையை தடவி விட்டு கொண்டே சொன்னார். ஸ்கூல் விட்டதும் சங்கரும் சலீமும் வந்து விடுவான். சலீமுக்கு அவன் அம்மா போட்டு தரும் இஞ்சியும் ஏலக்காயும் கலந்த சாயாவை விட சங்கரின் தாயார் கலந்து தரும் ஃபில்டர் காப்பியின் சுவை பிடித்து விட்டது. நெய் மணக்கும் பிரியாணியை விட வெண்ணெயின் சுவை தூக்கலாக தெரியும் தயிர் சாதம் ருசியாக தெரிந்தது. ஆட்டின் நல்லி எலும்பை கடித்து துப்புவதை விட சாம்பாரில் உள்ள முருங்கைக்காயை சுவைத்து துப்ப பழகிவிட்டான். சங்கரின் தாயார் ஜானகியும் கணவனுக்கு ஏற்ற மனைவியாய் சங்கரையும் சலீமையும் பேதம் பார்க்காமல் ஒன்றாகவே நடத்தினாள். தவளை வடை சுட்டால் சலீமிற்கு பிடிக்கும் என தனியாக டிஃபன் பாக்ஸில் போட்டு வைத்து அவன் வந்தவுடன் கொடுப்பாள். அதுபோன்று வாழைப்பூ வடையும் அவனுக்கு பிடிக்கும் என்பதால் அடைக்கு போட்டால் மாவை தனியாக எடுத்து வைத்து அவன் வந்தவுடன் சுட சுட நெய்யில் வறுத்து கொடுப்பாள். என்னது போகிற போக்க பார்த்தா உங்கள் பிள்ளை யாருன்னு எனக்கே சந்தேகமாக இருக்கு என்று சங்கர் கூட கிண்டல் செய்ய ஆரம்பித்தான். போடா, உனக்கு எப்பவும் எதிலேயும் விளையாட்டு தான். சலீமும் என் பையன்தாண்டா. என் வயிற்றில் புறக்காட்டியும் அவனையும் என் பையன்தானாத பார்க்குறேன்.
என்று சங்கரின் வாயை அடைத்து விடுவாள். சலீம் சாப்பாட்டில் சைவமாக வளர்ந்தாலும் தன் மதக் கொள்கையை தவறாமல் பின்பற்றி கொண்டிருந்தான். ரம்ஜான் நோன்பு சமயத்தில் சங்கர் வீட்டிற்கு வந்தால் பச்சை தண்ணியை கூட தொடமாட்டான் என்பது சங்கர் வீட்டில் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த சமயத்தில் சங்கரின் அம்மா சலீமுக்கு பிடித்த உணவுப் பொருட்கள் ஏதாவது செய்தால் அவன் நோன்பு திறக்கும் நேரம் வரை காத்திருந்து அதன் பிறகு அவனுக்கு என்று தனியாக செய்து கொடுப்பாள். காலம்தான் யாருக்காகவும் காத்திருப்பதில்லையே, அது தன் கடமையை தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்கிறது. சலீம் +2வோடு தன் படிப்பை நிறுத்திட்டு அவனது தந்தைக்கு உதவியாக ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விட்டான். சங்கர் ஸ்டேட் லெவலில் ரேங்க் எடுத்திருந்ததால் அவனுக்கு எளிதாக ஐஐடியில் படிக்க இடம் கிடைத்துவிட்டது. அவன் படித்து முடிக்கும் முன்பே பிரபலமான வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைத்துவிட்டது. வெளிநாட்டு வேலைக்கு போக அப்பாவிடம் அனுமதி கேட்டான். நீ வெளிநாட்டு வேலைக்கு போ, அதிலே எனக்கு சந்தோஷம்தான். நான் உங்ககிட்ட காசு பணம் எதுவும் கேட்க போறதில்லை. கடவுள் புண்ணியத்தில் எனக்கு பணம் தேவையான அளவு இருக்கு. அதனால் நீ எனக்கு பணம் அனுப்பணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்குறேன். நான் செத்தா எனக்கு கொல்லி போட மட்டும் எங்கே இருந்தாலும் நீ வந்து சேர்ந்துடு. ஏன்னா எனக்கு நீ ஒரு பையன் மட்டும்தான் இருக்க. நீ வந்து கொல்லி போடாட்டா எனக்கு சொர்க்கம் கிடையாது, புத்திங்கிற நரகம்தான் கிடைக்கும். நான் நரகத்திலே கிடந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எனக்கு கொல்லி போட மட்டும் எப்படியாவது நீ வந்துடணும் என்று சொல்லியேதான் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தார். சங்கர் வெளிநாடு போன பிறகும் சலீம் தொடர்ந்து அவர்கள் வீட்டுக்கு போய் ஃபில்டர் காஃபியும் தயிர் சாதமும் தவளை வடையும் சாப்பிட்டு கொண்டு தான் இருந்தான். ஒரு தவடை சலீம் போயிருந்தபோது இருவருக்கும் ஜானகி சுட சுட வாழைப்பூ அடையை நெய் மணக்க வார்த்து போட்டு கொடுத்தாள். 3வது அடையை சாப்பிட்டு முடிக்கும்போது நெஞ்சில் கை வைத்தபடி நெஞ்சு குத்துவதாக சொன்னார் ராமகிருஷ்ணன். ஆமாம், பொழுதன்னைக்கும் பருப்பு சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல்னு நாக்குக்கு ருசியாக கேளுங்க. பத்தாதற்கு அடிக்கடி அடை சுட்டு தர சொல்லுங்களேன். அப்புறம் கேஸ் பிரச்சனை வராமல் என்ன பண்ணும்? செத்த இருங்கோ, சுடு தண்ணியில் பெருங்காயம் கரைச்சி கொண்டு வரேன், குடிச்சா கொஞ்சம் இதமாக இருக்கும் என்று சொல்லி ஜானகி உள்ளே போகவும் ராமகிருஷ்ணர் அப்படியே சாய்ந்து விட்டார். அவர் மடையரென சாய்ந்த சத்தத்தை கேட்ட ஜானகி பெருங்காயத்தை கூட கரைக்காமல் அப்படியே ஓடி வந்து, ஏன்னா என்ன பண்ணுது நோக்கு என்று அவரை போட்டு உழுக்கும்போது அவர் தலை சாய்ந்த விதமே அவரின் உயிர் பறவை அவரிடமிருந்து விடை பெற்று போயிருப்பதை சொல்லியது. ராமகிருஷ்ணனை பார்த்ததுமே, டாக்டர், உயிர் பிரிந்து ரொம்ப நேரமாகிவிட்டது, இனிமேல் அடுத்து ஆக வேண்டியதை பாருங்கள் என்று சொல்லிவிட்டார். பிறகு சலீம் தான் கூட இருந்து எல்லா உதவிகளும் செய்தான். உடனே சங்கருக்கு தகவல் சொன்னான். சங்கர் வரும் வரை உடம்பு கெட்டு போகாமல் இருக்க ஃப்ரீசர் கண்ணாடி பெட்டியை வரவைத்து அதில் அவரை வைப்பதற்கு ஏற்பாடு செய்தான். தகவல் தெரிந்து வருவீர்கள் உட்கார பந்தல் போட்டு அதில் தேவையான அளவு சேரையும் வாடகைக்கு எடுத்து போட்டான். அவர் வீட்டில் சமைக்கக்கூடாது என்பதால் பக்கத்து வீட்டில் சொல்லி தேவையானவற்றை வாங்கி கொடுத்து வருகிறவர்களுக்கு குடிப்பதற்கு காப்பியும் சாப்பிட உப்மாவும் கிண்டி விநியோகம் பண்ண வேண்டிய ஏற்பாடு செய்தான். காரியம் பண்ண வேண்டிய வாத்தியாரும் தகவலை சொல்லி அவரையும் வர வைத்தான். இனி சங்கர் வரவேண்டியது தான் பாக்கி. சங்கரின் வரவை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது சலீமின் மொபைல் போனில் சங்கர் காலிங் என்ற எழுத்துடன் ஒலிந்த சப்தம் சங்கர் அழைப்பதை அவனுக்கு தெரிவித்தது. சொல்லு சங்கர், இப்போ எங்கே வந்துட்டு இருக்க? உனக்காக தான் எல்லாரும் காத்து கொண்டு இருக்கோம். அது வந்து சலீம், இங்கே திடீர்னு ஏற்பட்ட வானிலை மாற்றம் மற்றும் புயலால் எல்லா விமான போக்குவரத்தையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. நிலைமை சரியாக எப்படியும் குறைஞ்சது 3 நாளாவது ஆகும். அதுக்கப்புறம்தான் நான் வர முடியும். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று திக்கு திணறாடி அழுகையுடன் துக்கத்துடனும் சொல்லும்போது என்ன செய்வது என்றே தெரியவில்லை சலீமுக்கு. மறுநாளே எல்லாரும் எப்போ எடுக்க போறீங்க என்று கேட்க ஆரம்பித்து விட்டனர். ஃப்ரீசரில் வைத்திருந்ததால் ராமகிருஷ்ணன் உடல் அழுகாது. ஆனாலும் அங்கு எப்போதும் காலநிலை சரியாகும். எப்போ சங்கர் கிளம்பி வருவான் என்பதை உறுதியாக சொல்ல முடியாத சூழ்நிலை. கோவிலின் அர்ச்சகர், ஊரில் பணம் கிடக்கிறப்போ கோவில் நடை திறக்க முடியாது, நாளைக்கு எடுத்துட்டா நல்லது, பகவானை தொடர்ந்து பட்டினியாக போட்டா அந்த பாவம் நமக்கு தான், அதனால் சீக்கிரம் எடுத்துட்டா நல்லது என்று சொல்லிட்டு போயிட்டுவார். எல்லோரும் ஒரு விதமான இறுக்கமான நிலையிலே இருந்தனர். சீக்கிரம் எடுத்துவிட்டால் தங்களது அடுத்த வேலையை பார்க்க போகலாமே என்ற எண்ணம்தான்.
ராமகிருஷ்ணரின் உடலை எடுக்க வேண்டுமென்றால் அவருக்கான இறுதி காரியங்களை மகன் ஸ்தானத்திலிருந்து யார் செய்ய போகின்றனர் என்பதுதான் இப்போது எல்லோரோட மனதுக்குள்ளும் இருந்த ஒரே கேள்வி. மகன் உறவு முறை உள்ள ஒருவரிடமும் சங்கரின் சூழ்நிலையை சொல்லியும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி நகுவதிலேயே குறியாக இருந்தனர். ஜானகியின் நிலைமையை பார்க்க பார்க்க ரத்தம் கொதிக்க ஆரம்பித்துவிட்டது சலீமுக்கு. கணவனை இருந்த துக்கம் ஒருபுறம் என்றால், மகன் வரவில்லையே என்ற துக்கம் மறுபுறம். இதைவிட பெரிய கொடுமை தன் கணவருக்கு இறுதி காரியம் செய்ய ஒவ்வொருவரையாக தாங்குவது. இதை பார்த்த சலீமுக்கு பொறுக்கவில்லை. அவன் மனதில் திடீரென்று ஒரு எண்ணம் உதயமாயிற்று. கணவரின் தலைமாட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த ஜானகியின் அருகில் போய் நின்றான். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே என்று தயக்கத்துடன் மெல்லிய குரலில் கேட்டான். என்ன என்பது போல சலீமை நிமிர்ந்து பார்த்தாள் ஜானகி. என்னை நீங்க உங்க பையனாக தானே நினைக்கிறீங்க? ஆமா, இதில் என்ன சந்தேகம் என்பது போல அவளது பார்வை இருந்தது. அப்ப சித்தப்பாவுக்கு எல்லா காரியத்தையும் நானே பண்றேன் சரி என்பது போல தலையாட்டி தன் ஒப்புதலை சொல்லிவிட்டாள். முதலில் சலீமின் இந்த செயலை பார்த்து வெகுண்ட சிலர், பிறகு தலையிட்டால் நம்ம தலையில் பொறுப்பு வந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் அமைதியாகிவிட்டனர். எப்படியோ சீக்கிரம் எடுத்துவிட்டால் போதும் என்ற எண்ணம் எல்லார் மனதிலும் வந்துவிட்டால் இதில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் எல்லாரும் மௌனமாகவே இருந்து விட்டனர். இறுதி காரியம் பண்ணும் பொருட்டு தாடியை மறுக்க நாவிதரிடம் போய் உட்கார்ந்து விட்டான் சலீம். பிறகு பூநூல் அணிந்து நெற்றியில் திருநீறு பட்டையும் பூசி சங்கர் போன்ற மாறி தீட்சிதையை கையில் தூக்கி கொண்டு சுடுகாட்டுக்கு போய் அனைத்து காரியங்களையும் முறைப்படி செய்து தலைக்கு ஊற்றி விட்டுவிட்டு திரும்பிவிட்டான். என்று ஜமாத் கூடியதற்கு காரணம் இதுதான். இதை எதிர்பார்த்திருந்ததால் சலீம் அதிர்ச்சி அடையவில்லை. ஜமாத் நடக்கின்ற இடமான பள்ளிவாசலுக்கு வெளியே இருந்த மண்டபத்திற்கு சென்றான். அங்கே முத்தவல்லி ஹெப்ரகம் ராவித்தர், அஜ்ரத் அப்தல் மாலிக், பக்கத்து வீட்டு ஃபாரூக், எதிர்த்த வீட்டு நாசர் என முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் உட்கார்ந்திருந்தனர். அவர்களோடு சலீமின் தந்தை அபுபக்கரும் உட்கார்ந்திருந்தார். எல்லோருடைய முகத்திலும் கோபம் நெருப்பாய் கூறிட்டு விட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஹே காபிர், உன்னை ஜமாத்திலிருந்து தள்ளி வைக்கிறோம். இனி நீ இந்த ஊருக்குள் வரக்கூடாது. உனக்கும் நம் சமூகத்திற்கும் உள்ள தொடர்பு முடிஞ்சு போச்சு. இனி யாராவது உன்னோட தொடர்பு வச்சுக்கிட்டா அவங்களையும் ஜமாத்தை விட்டு தள்ளி வச்சிடுவோம்னு இதன் மூலம் எச்சரிக்கை கொடுக்கிறோம் என முத்தவல்லி இப்ராஹிம் ராவித்தர் சொல்ல எல்லோரும் அவமதிப்பது போல தலையாட்டினர். என்னை ஏன் காபீர் என்று சொல்றீங்க? நான் தினமும் பஜ்ரு, லூஹர், அசர், மரிஃப், இஷா என 5 தொழுகையும் தவறாமல் தொழுகிவிட்டு இருக்கேன். நம்ம மதத்தில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமையாக்கப்பட்ட 5 ஃபர்லூக்களில் நான் ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் இன்னும் போகவில்லை. மற்ற கடமைகளை பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். திருக்குரானில் உள்ள 30 ஜுசுக்களுக்கும் மனப்பாடமாக தெரியும். விவரம் தெரிஞ்ச பிறகு ஒரு ரம்ஜானுக்கு கூட நோன்பு வைக்காத இருந்ததில்லை. இப்படி நம்ம மார்க்கத்தை எல்லா வகையிலும் பின்பற்றி வென்றிருக்கும் போது என்னை ஏன் காபீர்னு சொல்றீங்க? ஜமாத்தை விட்டு தள்ளி வைப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டான் சலீம். என்னதான் நல்லவன் மாதிரி நீ வேஷம் போட்டாலும் நீ ஒரு முனாபிக், நயவஞ்சகன். நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும். அப்புறம் ஏன் தெரியாத மாதிரி கேட்குற? ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த நீ இந்து முறைப்படி சங்கரோட அப்பாவிற்கு இறுதி சடங்கு பண்ணிட்டு வந்திருக்க. முஸ்லீம் இளைஞர்களுக்கு உள்ள அடையாளமான தாடியை சிறைச்சிட்டு வந்திருக்க. இதைவிட வேறு என்ன காரணம் வேணும்னு நீயே சொல்லு என்று பக்கத்து வீட்டு அப்துல் அஜீஸ் கோபத்துடன் கத்தினான். ராமகிருஷ்ணன் சித்தப்பாவிற்கு இறுதி காரியத்தை செய்தது நான் இல்லை, சங்கர் தான். என்னடா உளர்ற? நீ செய்த காரியத்தை ஊரே பார்த்துருக்கே. ஃப்ளைட் கிடைக்காததுனால சங்கர் இன்னும் வெளிநாட்டில் தான் இருக்கான். நீ என்னடா சங்கர் செய்தான்னு மூகு பூசணிக்காயை சோத்துல மறைக்க மாதிரி அண்டப்பூகா சொல்றியே என்று கர்ஜித்தார் அப்துல் மாலிக். நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கல. நம்ம சமூகத்தை சேர்ந்த ஃப்ரேம் நசீர்லேருந்து இப்போ உள்ள ஆர்யா வரை எத்தனையோ பேர் சினிமாவில் இந்துக்கள் வேஷம் போட்டு நடிச்சிருக்காங்களே, அதையெல்லாம் ஏன் தப்புன்னு சொல்லலை? அது சினிமாவில் போடுற வேஷம். நடிக்கிறதுக்காக வேஷம் போடுறாங்க. நடிப்பு முடிஞ்சதும் வேஷத்தை கலைச்சிடுவாங்க. அதை ஏன் இப்போ தேவையில்லாமல் சொல்கிற? அவங்க போடுற வேஷம் மாதிரி இன்னைக்கு நானும் வேஷம்தான் போட்டேன். நான் இன்னைக்கு போட்ட வேஷத்தோட பேர் சங்கர். இன்னைக்கு ஒரு தாயாரோட துயரத்தை துடைக்க அவங்க பையனா வேஷம் போட்டேன். இப்போவும் நான் ஒரு உண்மையான முஸ்லீம் தான். இன்னைக்கு கூட நான் அதிகாலை தொழுகையான பஜ்ருவம், மத்தியான தொழுகை லூஹரையும் தொழுதுட்டு தான் வந்திருக்கேன். எந்த நேரத்திலும் நான் ஒரு முஸ்லீம்ங்கிறத மறக்கவே இல்லை. வேஷம் போடுற நீ எதுக்காக தாடியை சிறைச்சிக்கிட்டே என்று மறுபடியும் அஜீஸ் தான் சத்தம் கொடுத்தான். அங்கிருந்தவர்களில் அஜீஸ் தான் இளைஞன்.
எனவே அவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. காந்தி வேஷம் போடுறப்போ வேஷம் தத்ரூபமாக இருக்கணும்னா தலையை மொட்டை அடித்து தான் ஆக வேண்டும். அதே மாதிரி நான் போட்ட வேஷத்திற்கு தாடியை எடுக்க வேண்டியதாயிற்று. பணத்திற்காக வேஷம் போடுவர்களை தண்டிக்க நினைக்காத நீங்கள் நான் போட்ட வேஷத்தை தண்டிக்கணும்னு நினச்சா அதையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். நான் சொல்கிறத ஏற்றுக்கிறனும் ஏற்றுக்காததும் உங்கள் இஷ்டம் என்றான் சலீம். இங்கே பாரு, நீ என்னதான் பேசினாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. உன்னை ஜமாத்திலிருந்து தண்ணி வச்சது தான். நீ போகலாம் என்று மறுபடியும் அப்துல் அஜீஸ் கத்தினார். பெரியவங்க நாங்கள் பேசாமல் இருக்கிறப்ப நீ ஏன் தேவையில்லாமல் சத்தம் போடுற அஜீஸ்? இதை பாரு சலீம், இஸ்லாம் என்றாலே சாந்தி, சமாதானம் என்று தான் பொருள். அதனால் இங்கே சண்டைக்கோ மனக்கசப்புக்கோ வேலை இல்லை. ஒரு நாடகத்திலே நடிக்க ஆரம்பித்தவன் அந்த நாடகம் முடிகிற வரைக்கும் வேஷத்தை கலைக்கக்கூடாது. அதனால் நீ இன்னும் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை முடிச்சிட்டு வா. ஏன்னா நாங்களும் மனசாட்சி உள்ளவர்கள்தான். எங்களுக்கும் ஒரு தாயின் நிலைமை தெரியும். நிம்மதியாக போய் மற்ற காரியங்களை கவனி என்று முத்தவல்லி இப்ராஹிமும் சொல்லவும் மற்றவர்களும் அவர் சொல்வதை ஆமோதித்தனர். அவனை ஆசீர்வதிப்பது போல வானமகள் தன் சாரல் கரங்களால் அவனது தலையை வருடிவிட்டாள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.